ஒரு ரீலுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறதுங்கிறது ரொம்பவே ஈஸி. அதே விஷயத்த நம்ம பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் அதில் இருக்க கஷ்டம் என்னென்னு. நிறைய பேர் வந்து ஒரு ஃபன்னுக்காகவும் ஒரு டைம் பாஸ்க்காகவும் ஏதாவது ஒரு சேனலில் வந்து அவங்க எஃபோர்ட் போட்டு பண்ண வீடியோஸ்க்கு நெகட்டிவ் தாட்ஸை அப்படியே கமெண்ட்டாக வந்து அப்படியே பதிவு பண்ணிட்டு போயிடுறாங்க. நிறைய விஷயங்களை திட்டி அவங்கள மட்டும் தட்டி அந்த மாதிரி ஈஸியாக பண்ணிவிட்டு வந்து உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க போயிடுவீங்க. பட் ஒரு குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருந்து வீட்டை கவனித்து ஹஸ்பண்டை கவனித்து அவங்களே கவனிக்க நேரம் இல்லாமல் பண்ணுற விஷயங்களையே முழுமையாக பார்க்க முடியாமல் வீடியோ அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே வந்து கஷ்டப்பட்டு தான் ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா யூ கேன் ஸ்கிப். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். அப்படி இல்லைனாலும் அவங்கள ஏதாவது தப்பாகவே உங்களுக்கு நினைக்கணும்னு தோணா கூட அதை நீங்கள் மனசுலேயே கூட நினச்சிட்டு நீங்கள் போயிடலாம். பட் அது ஒரு பொதுவான இடத்துல எல்லாருமே இப்போ ஒரு கமெண்ட் தப்பாக இருக்குது அப்படின்னா அதை பார்க்குறவங்க 10 பேர் கமெண்ட்டு அதுவும் தப்பாக போட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேலைகளெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பேஜில் இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் பார்த்தனால கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுச்சு. ஸோ பேக் டு விளாக். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஆதிரனுக்கு கொஞ்சம் நைட் ட்ரெஸ் வாங்குறதுக்காக போயிருந்தேன். ஏசி போடுறதுனால கால் ஃபுல்லாக சில்லுன்னு ஆயிடுது. அவன் பெட்ஷீட்டும் போத விட மாட்டேங்கிறாங்கிறதுனால ஆஃப்டர் பிகம் மாம் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதை விளாகாக எடிட் பண்ணி போடுறதுங்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. அதுக்கு டைம் ஒதுக்கவே முடியாத மாதிரி இருக்குது. பட் இதுக்கப்புறம் கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு என்னோடய பேஷனை நான் ஆதிரன் இல்லாமல் நான் இல்லைங்க. ஸோ அதனால் ஆதிரனும் நானுங்கிற எபிசோடு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன். அதில் என்னோடய டே விலாகில் ஆதிரனோட ரொட்டீனும் ஆட் பண்ணி போட போகிறேன். மனம் இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பாய்.